வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோவில் 3 சிம்பிள் ஸ்டெப்ஸில் எப்படி ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியணும் அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அது போக இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டான டைமா அப்படிங்கிறதும் நம்ம சார்ட்டை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சார்ட்டை யூஸ் பண்ணி இது கரெக்டான டைமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா 1 டே சார்ட்டு, நம்மளோட ஓவரால் ஷேர் மார்க்கெட் நிஃப்டி 50 அப்படிங்கிறதுல அதோட 1 டே சார்ட். ஸோ இந்த சார்ட் பார்க்கும்போது நமக்கு இந்த பாட்டமில் ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துகிட்டு நிற்குது. இது ஈஸியாக பிரேக்கும் ஆகலாம் இங்கேருந்து, இல்லை இங்கேருந்து குயிக்காக ரெக்கவரும் ஆகலாம். ஸோ இங்கேருந்து ஏதோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா 2-3 டைம் இந்த லெவலில் டெஸ்ட் பண்ணதுனால நமக்கு இங்கேருந்து பிரேக்கும் ஆகலாம், இங்கேருந்து இந்த ரிவர்ஸ் ஆகும். அப்போ இப்போ நீங்கள் சப்போஸ் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி கீழே வருது அப்படிங்கும்போது இந்த இடத்துல வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஒரு 1 மந்த் அந்த டைம் ஃப்ரேம் எடுத்துக்கும், ஒரு 1 or 2 months எடுத்துக்கும். ஸோ இந்த மீன் டைமில் நீங்கள் ஆஸ் அ பிகினராக நீங்கள் என்னென்ன பண்ணி ரெடி ஆகலாம். இந்த இடத்துல வந்தோன்னா ஃபர்தராக நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்கலாம். எல்லா ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் என்னென்ன பண்ணலாம், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த 1 monthல் நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கரெக்டாக இந்த டைமில் என்ட்ரி ஆகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க்கெட்டில் வரக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட கேபிட்டலை டிசைட் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்கள் ஒரு 50,000 வச்சு பண்ணுறீங்களா, இல்லை 1 lakh வச்சு பண்ணுறீங்களா, அது 1 lakhக்கு எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், 10,000 வச்சு பண்ணும்போது எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி நீங்கள் டிசைட் பண்ணணும். ஓகே, 1 lakh வைக்கும்போது எவ்வளோ ட்ராடவுன் இருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணும்போது, நம்ம நாட் டைரெக்ஷனலாக பண்ணுறோமா இல்லை டைரெக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் எடுக்கிறோமா அப்படிங்கிறத எல்லாமே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கெல்லாம் அந்த உங்களுக்கு சொல்கிறேன் அதெல்லாம் எப்படின்னு. ஸோ இப்போ 2 வகை இருக்குது, ட்ரேடிங் இருக்குது, இன்வெஸ்டிங் இருக்குது. இப்போ இன்வெஸ்டிங் பண்ணுறது அப்படிங்கும்போது மார்க்கெட் ஒரு பாட்டம் அடிக்கணும், நான் சொன்ன மாதிரி அந்த லெவலை பிரேக் பண்ணி டவுன் சைடு வருது அப்படிங்கும்போது அந்த இடத்துல நீங்கள் புது ஸ்டாக்ஸை வாங்கலாம். இல்லை அப்படின்னா ட்ரேடிங் அப்படிங்கும்போது நம்ம காலையில் 9:15க்கு போடுவோம், ஈவினிங் 3:30க்கு நம்ம அமௌண்ட்டை நம்ம அக்கௌண்ட்டுக்கே கொண்டு வந்துடுவோம். இது பண்ணும்போது உங்களுக்கு ட்ரா டவுன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 2 வரும். நெட் வந்துட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணும்போது நம்ம பேக் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துக்கலாம். லாஸ்ட் 5 yearsக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை டெய்லியும் இந்த டைமில் காலையில் போட்டு இந்த டைமில் க்ளோஸ் பண்ணால் இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, எவ்வளோ மந்த்லி பிஎன்எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது சிஸ்டம் ட்ரேட். இது ட்ரேடிங்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு சிஸ்டம் ட்ரேடிங்னு இருக்குது, டிஸ்க்ரிஷ்னரி. இது நான் சொன்னது சிஸ்டம் ட்ரேடிங் பேக் டெஸ்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் டைமில் எடுப்போம், அந்த ஸ்ட்ராட்டஜியை த்ரூ அவுட் த எவ்ரிடே கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுவோம். டிஸ்க்ரிஷ்னரி அப்படின்னா நம்ம மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணி அந்த சப்போஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் போவோம் அப்படின்னா டைரெக்ஷனல் ட்ரேட் டிஸ்க்ரிஷ்னரியாக நம்ம எடுக்கிறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டே ட்ரேட்ஸ் மட்டும் எடுக்கிறது, அவுட் ஆஃப் த மணி எல்லாம் 0 ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து அந்த இதை நம்ம ப்ராஃபிட் பண்ணுறது. ஸோ ட்ரேடிங்கில் இந்த 3-4 வகையான இது இருக்குது. இதே இன்வெஸ்டிங்கில் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஸ்விங் ட்ரேடிங் அப்படிம்பாங்க. அது ஒரு 5 days 10 days இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்விங் ஹை ஸ்விங் லோ வரும்போது பண்ணுறது. செக்டார் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களோட கேபிட்டல் டிசைட் பண்ணிக்கங்க. நீங்கள் என்னவா பண்ண போகிறீங்க, ட்ரேடிங் பண்ண போகிறீங்களா இல்லை இன்வெஸ்டிங் பண்ண போகிறீங்களா, அதுக்கு என்னென்ன சிஸ்டம் ட்ரேடிங்கா இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி பண்ணுறீங்களா, இல்லை டிஸ்க்ரிஷ்னரியாக பண்ணுறீங்களா, இல்லை ப்ரீமியம் பேஸ் பண்ணி பண்ணுறீங்களா, எது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் இப்போ இந்த ட்ரேடிங் இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட், அதாவது டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது தேவைப்படும். ஆல்ரெடி நான் அந்த டிமேட் அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கேன், அது பார்க்காதவங்க மேலே பார்த்துக்குங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் நம்ம வழியாக ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பார்த்துடலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கோர்சஸ் 6 ட்ரைனிங் கோர்ஸ் நம்மளோட வெப்சைட்டில் இருக்கிறது கம்ப்ளீட்டாக பேசிக் டு அட்வான்ஸ் கொடுத்துருவோம். இந்த ட்ரைனிங் கோர்ஸ் பார்த்தா மட்டும் உங்களுக்கு பார்த்தாது, உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா டவுட் வரும். ஸோ டவுட் வரும்போது இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் கேட்டே இருப்பாங்க. ஸோ நானும் பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணிகிட்டே இருப்பேன். இவர் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 1 மாதத்தில் மட்டும் ஒரு 1000 டவுட் மேலே கேட்டிருப்பார். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல்ஸ் இது இன்னும் லோட் ஆகிட்டுருக்கு. ஃபினான்ஷியல்ஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன்னா அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அங்கே பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் டவுட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு யாரோ ஒருத்தர் பார்த்திங்கன்னா கைடன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி கோர்சஸும் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷனும் வாங்கிக்கலாம். மூணாவது என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். மூணாவது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபஸ்ட்டு 5 minute ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒன்று பார்த்திங்கன்னா 5 minute பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று இருக்குது.
அதை பேஸ் பண்ணியும் பண்ணலாம். மார்னிங் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் எடுக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் ரெகுலராக நம்ம கஸ்டமர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டன்னிங்காக இருக்கிறனால தான் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். சப்போஸ் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் எடுக்கிறோம், அதில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பிரேக் ஆனால் எப்படி அதை என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா அது எப்படி 1:1 1:2 ரிஸ்க் ரிவார்ட் மெயின்டைன் பண்ணி எப்படி ரிசல்ட்ஸ் வருது அப்படிங்கிறது எல்லாமே இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியில். ரெண்டாவது பேங்க் நிஃப்டியில் ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணுறது. இது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்லேயும் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். அதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ட்ரைனிங் கோர்ஸில் இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் கவர் ஆகிருக்கும். அடுத்தது கோம்போ இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி, இதை வந்துட்டு ரீசெண்டாக தான் ஒரு வீடியோ போட்டேன். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்மில், அதாவது எவ்ரி மந்த் எண்டில் உங்களுக்கு அதில் ப்ராஃபிட் வந்துடும். நீங்களே பேக் டெஸ்ட் பண்ணிப்பாங்க. லாஸ்ட் 1 மந்த் என்ன இருக்குது, டெய்லி பிஎன்எல் நம்மளோட கண்டிஷன் எடுக்கும்போது என்ட்ரி எடுக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் கிராஸ் ஓவர் 75%. இதுலேயே பேங்க் நிஃப்டிலே 75% எஸ்எல் வச்சு ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறது. அதுக்கப்புறம் பொசிஷனல் பேங்க் நிஃப்டி, அதாவது அயன் ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அயன் காண்டோர், அயன் ஃப்ளை, பட்டர்ஃப்ளை, இந்த மாதிரி வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிஸை உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இதில் காமிக்கிறோம் பாருங்க. ஸோ பியர் கால் ஸ்ப்ரெட்டு, பியர் புட் ஸ்ப்ரெட். ஸோ மார்க்கெட் தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு டிப்ளாய் பண்ணலாம். லாங் ஸ்ட்ராடல், ஷார்ட் ஸ்ட்ராடல், 1:2 வாலட்டிலிட்டி. ஸோ ஒரு சைடு ஒரு பொசிஷன் எடுப்போம், ஆப்போசிட்டில் கவுண்டர் பொசிஷன் 2 பொசிஷன் எடுப்போம். லாங் கேலண்டர் ஸ்ப்ரெட். ஸோ டிஃப்ரெண்ட் கேலண்டர், இந்த எக்ஸ்பீரியல் ஒன்று எடுப்போம், அடுத்த எக்ஸ்பீரியல். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிஸை பேஸ் பண்ணியும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ அது 3 வகையாக ஒன்று ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸு, ஆப்ஷன் பையிங்கு, ஆப்ஷன் செல்லிங், ப்ரைஸ் ஆக்ஷன், அதுக்கப்புறம் டிஸ்க்ரிஷ்னரி, ப்ரீமியம் பேஸ்டு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. எது உங்களுக்கு சூட் ஆகும் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படிங்கிறது தெரியுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இந்த 3 ஸ்டெப் வச்சு இப்போ வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது மார்க்கெட் சப்போஸ் இது வந்துட்டு 1 டே கேண்டில் இந்த ஜோனை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 1 or 2 வீக்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிருக்கும். மார்க்கெட் டவுன் சைடு வர்றக்கும் கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் இன்வெஸ்டிங்கும் ஒரு சைடு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வேல்யூஸ் நல்லா ஒரு நல்ல கம்பெனிஸ் எல்லாம் ஒரு ப்ரைஸஸ் எல்லாம் டவுன் ஆகிருக்கும். நிஃப்டி 50 கம்பெனிஸ் அப்படின்பாங்க, அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். அந்த ப்ரைஸஸ் எல்லாம் கம்மியாக இருந்து இல்லை அப்படின்னா நிஃப்டி பீஸ்லேயே டேரெக்டாக நிஃப்டி பீஸ்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த 172 ரூபா இருக்குல்ல, இதே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இது பார்த்திங்கன்னா ஓவரால் நிஃப்டியோட இது. ஸோ இதே நமக்கு மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது, ஏன்னா இது 209லேருந்து 30-40 பாயிண்ட் இறங்கியிருக்கு. திருப்பி இது ஒரு 40 பாயிண்ட் ஏறினா இதில் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் போட்டு வைக்கிறோம். மற்றது வந்துட்டு ட்ரேடிங்க்கு. ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ தேங்க்யூ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் எல்லாமே பாருங்கள். வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு என்னென்ன ப்ளேலிஸ்ட்டு, டாப் பேசிக் ப்ளேலிஸ்ட் டு வாட்ச் அப்படிங்கிறது எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ தேங்க்யூ, பபாய்.